ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு பாக்கி அண்ட் பிரிட்டன். இந்த 2 வருஷத்தில் நான் யூகேயில் வந்த ஒரே ஒரு த பிட்டு அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் என் லைஃப்பில் நடந்தது. அதை பற்றி இந்த காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேயில் வந்து ஒரு வருஷம் பிற்பாடு யார் எப்படின்னு எனக்கு தெரியல. என் நம்பரை சேஸ் பண்ணி இந்த டெலகிராம்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதாவது என்னென்னா, இவ்வளோ காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ட்ரிக் பண்ணி விட்டோம். சரி, நானும் வந்த புதுசில் சரி நமக்கு தான் பணம் நிறைய இருக்குது அப்படின்னு எண்ணம். பணம்லாம் இல்லை, அப்படி எண்ணம், ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் சரி ஓகே, நமக்கு நல்ல விஷயந்தான், சரி நம்மளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த சேவிங்ஸ் பண்ணி ஸோ நம்ம வீட்டுக்கு ஆளுங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டு ஆளுங்க நம்ம பிரதர்ஸ்க்கோ இல்லை சிஸ்டர்ஸ்க்கோ யாருக்கோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் சரி நானும் ஓகே சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க இங்கே எப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி லிங்க் வரும், இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் அதில் ஸ்டார் கொடுக்கணும், அதை கமெண்ட் பண்ணணும், அதை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 3000 கொடுப்போம். அந்த 3000 வச்சு நீங்கள் இன்னும் விளையாடலாம். அப்புறம் நீங்கள் பணம் கட்டணும், பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணுறது, சரி அது சொன்னபடி தான் சரி அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, அது இப்போ நம்ம இந்திய டைமுக்கும் இந்த யூகே டைமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்குன்னு கண் விழித்து பல நேரம் பல நாட்கள் கண் விழித்து அந்த கேமில் நான் இன்வால்வ் ஆகி விளையாடி அப்போ போட்டாங்க. விளையாடனே சரி, ஆரம்பத்தில் ஒரு 3000 பவுண்டு, 3000 வந்து எனக்கு அமிச்ச மாதிரி காமிச்சாங்க, அக்கௌண்ட்டில் விழுந்த மாதிரி. ஆனால் இப்போ எக்ஸாக்ட்லிங்க பர்ஃபெக்டாக இருந்தது, அக்கௌண்ட்டில் அப்படியே நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன மாதிரி காமிச்சாங்க. ஓ, இது உண்மை தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு அடுத்தப்புறம் விளையாட சொன்னாங்க. விளையாடின பிற்பாடு விளையாடிட்டு நீங்கள் 3000 ஜெயிச்சிட்டிங்க, 3000லேருந்து இப்போ 6000 ஆயிடுச்சு, அந்த 6000 நீங்கள் வாங்கணுன்னா எங்களுக்கு ஒரு 5000 நீங்கள் திருப்பி அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அக்கௌண்ட் நம்பர் தான் அனுப்புவான்னு பார்த்தா அவனுங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பலை. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பாமல் என்ன அனுப்புனாங்க தெரியுங்களா? அதே மாதிரி தான் டெலகிராமில் எல்லாமே இந்த விஷயம் ஃபுல்லாக டெலகிராமில் நடக்குது. அந்த டெலகிராம் மூலிமா அந்த ஒரு லிங்க்குன்னு சொன்னாங்க, அந்த லிங்க்கில் போட்டு அதில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கு ஒன்று வழி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அப்படி நினச்சிக்கிட்டு அது மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? சரி, 6000 போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 6000 போட்டேன். அப்போ 6000 ப்ளஸ் ஒரு 1000 12,000 ஆச்சு. இப்போ 12,000 நம்ம 12,000 நம்ம கையில் இருக்குது அமௌண்ட்டு அப்படி நினச்சிட்டு திருப்பி விளையாட சொன்னானுங்க. நானும் ஆசைப்பட்டு நான் பாருங்கள் எப்படி நம்மளை வந்து தூண்டி வரோம் பாருங்கள், தூண்டி விட்டு நம்மளை இழுக்கலாம் அவன் உட்காந்துட்டு. சரி, மேற்கொண்டு போனோடனே 6000 12,000 ஆச்சா, 12,000 எவ்வளோ சொல்ல முடியல வாச்சு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா திருப்பி அதேமாதிரி விளையாட ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் 12,000 20,000 ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கு 20,000 எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு 20,000 அந்த 20,000 நீங்கள் அந்த 20,000 நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு 20,000 அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு. எனக்கு பக்குன்னு மாறி போயிடுச்சு. என்னடா ஆயிடுவேன், 20,000 சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குன்றான், அந்த 20,000 வாங்கணும்னா க்ளைம் பண்ண நம்ம 20,000 கொடுத்தா தான் நம்ம 20,000 கிடைக்குமா? ஏன்னு கேட்டால் அது டேக்ஸ் ப்ராப்ளமாக. ஆமாம், டேக்ஸ் ப்ராப்ளத்தால் அது நீங்கள் வந்து கட்டிட்டு தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டான். சரி, ஏதோ சொல்கிறான்னு சொல்லி டவுட் ஆகிட்டு நாங்கள் கட்டலை. நானும் அப்படி 2 நாள் தள்ளி போட்டிருந்தேன். அவங்க என்னை வந்து திருப்பி டெலகிராம் மூலிமா, அந்த டெலகிராம் ஆப் மூலிமா அந்த டெக்ஸ்ட் பண்ணாங்க இல்லையா, டெக்ஸ்ட் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு இது வந்து சுத்தப்படாத வேலையாது சரியாக வராதுன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணானுங்க, அப்படிலாம் இல்லைங்க,
இது நம்பிக்கையுரியான இதுதான் கம்பெனி தான். நீங்கள் கண்டிப்பாக அனுப்பலாம். ஏன்னா எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதாவதுன்னா ஃபினான்ஸ் அட்வைசர், அவங்க ஃபினான்ஸ் அட்வைசர் சொன்னாங்களாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிவிடுவாங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னா. சரி ஏதோ சொல்லி என் நம்பரை ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லேடி என்கிட்ட பேசிச்சு வாட்ஸ்அப் மூலிமா. ஆனால் அது எனக்கு தெரியல பாருங்க, ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு இன்னும் சுத்தமாக தெரியலைங்க. அடிப்படை என்ன நடக்குது எதுனா ஒன்றுமே புரியல எனக்கு. ஆனால் சரி ஓகே இல்லை சரி லேடி பேச நான் சொன்னேன், என்னங்க எப்படி சொல்கிறீங்களே, எனக்கு சரி இல்லைங்க, இது நான் அனுப்ப முடியாது. இல்லைங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சின்னா இந்த 20 × 20 40,000 உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடுவோம். நீங்கள் கண்டிப்பாக நம்பலாங்க, இது உண்மையான ஒரு கம்பெனி தாங்க அப்படின்னா. சரி ஓகே, சரி ஏதோ ஒரு லேடி பேசுச்சு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு நாம் தான் என்ன பார்த்தீங்களா, ஆண் புத்தி பார்த்தியா, ஆண் புத்தி என்னது, ஒரு பொம்பளை பேசினா என்ன பழக்கத்து போய்ட்டு நான் அது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். என்ன செஞ்சேன், சரி ஓகே போனால் போகுதுன்னு ஒரு 20,000 அனுப்பிச்சுட்டேன். அதுவும் இங்கே யூகேயில் எந்த ஒரு ஆப்பும் ஒர்க் ஆகாது. அதாவது ஜிபே, அந்த இன்னொன்று பேடிஎம், ஆனால் பேடிஎம் ஒர்க் ஆகுது, பேடிஎம் ஒர்க் ஆகுது. நானும் சொல்லி இது பார்த்தேன், இதெல்லாம் அங்கே ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் அவன் என்னை இப்போ கண்டுபிடிச்சான் நான் எந்த நாட்டில் இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மூலிமா வச்சு பண்ணலாங்க அப்படின்னா. சரி போனால் போய் சரி லேடி பேசிச்சு, சரி ஓகே இதுதான் நம்ம போட்டது வந்தாகணுமே, எடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு 20,000 அனுப்பிச்சுட்டேன். போட்டு பிறப்பு என்னாச்சு, நம்ம அப்படியே 40,000 ஆச்சா. 40,000 ஒன்று என்னாச்சு, 40,000 வந்தானே ஓகே கிடச்சி நமக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நினச்சிருந்தேன். ஆமாம், ஆனால் நாலு அடிவில் என்னாச்சுன்னா அது இல்லைங்க, மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் விளையாடினா உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ 40,000 இருக்குன்னா நீங்கள் ஒரு 50,000 அனுப்பிச்சா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா இது ஒன்றும் புரியல எனக்கு. நானும் எனக்கு 20,000 போட்டல, 20,000 போட்டு திருப்பி 20,000 வந்து போட்டுமேன்னு சொல்லி அந்த பயம், கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அந்த பயத்தில் நான் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தேன். அவள் என்னை வந்து ட்ரிக் பண்ணி கொண்டு போய் விட்டு இந்த 40,000 வாங்கணுன்னா நீங்கள் 50,000 அனுப்பிச்சா தான் இந்த 50,000 40,000 சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு தினம் எவ்வளோ வருது, 1 lakh ஆகுது. அந்த 1 lakh அமௌண்ட் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னாங்க. சரி என்னடா இவன் அப்படி நினச்சிட்டு, சரி நமக்கு தேவை என்னது, பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம் நமக்கு கிடைச்சா நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு போட்டேன். சரிங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டுங்க இது எல்லாமே மனைவிக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ 1 lakh என்னாச்சு, 1 lakh போட்டுனா 1 lakh போட்டோடனே அடுத்த மெசேஜ் வருது எனக்கு, நீங்கள் 1 lakh சம்பாதிச்சிட்டிங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 lakh கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த 1 lakh வரணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 lakh அனுப்பிச்சுடணும் எங்களுக்கு அப்படின்னாங்க. எனக்கு இங்கே தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இவன் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் போகுதே அப்படின்னு நினச்சி நானும் அந்த டெலகிராம் ஆப் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிட்டு சேட் பண்ணிட்டுருக்கேன். என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல எனக்கு. 1 lakh நீங்கள் எனக்கு தர வேண்டியது என் அமௌண்ட்டு, நீங்கள் 1 lakh மொத்தமாக சேர்த்து 2 lakhs தரேன்னு சொல்கிறீங்களே, 2 lakhs சம்திங்கா, 2 lakhs ப்ளஸ் அது ஏதோ இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு டேக்ஸ்லாம் போட்டு நிறைய வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா 2,75,000 சொன்னாங்க. 2,75,000 வாங்கினா நீங்கள் இன்னும் ஒரு 2 lakhs தரணுமா. இங்கே தான் எனக்கு வந்து பொறி தட்டுச்சு, இந்த மண்டிக்கு புத்தியில் ஏறிச்சு, இது சம்திங் ராங் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உடனே இது சுத்தப்படாது, நம்ம இதை ஸ்டாப் பண்ணால் தான் இவனை நம்மளை இன்னும் மேற்கொண்டு ட்ரிக் போகாமல் இருப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டு உடனே நான் வந்து டெலகிராம் ஆப் என்ன பண்ணேன், பேசிட்டே அவங்கள்ட்ட வந்து சேட் பண்ணி போகிறேன். ஆனால் அந்த நாய்ங்க, இந்த திருட்டு கம்யூனிட்டிங்க, இந்த ஸ்கேம் பீப்புள், இந்த திருட்டு நாய்ங்க எங்கேருந்தா வரான்னு தெரியலைங்க. இந்த வடக்கன்ஸுங்க, நான் எல்லா வடக்கன்ஸ் சொல்ல, இந்த வடக்கன்ஸுக்கு புத்தியே இப்படி தான்.
எனக்கு வந்து 2 lakhs போனதேன்னு சொல்லிட்டு மன கஷ்டமாயிடுச்சு. பெரும் மனக்கவலை. இந்த பணத்தை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் நானும் முடிச்சுட்டு பலவிதமான விதத்தில் நான் யோசி எண்ணியை நான் வந்து மண்டையை போட்டு குழப்பிட்டேன். அப்புறம் ஒரு இடத்துல முடியல என்னால். எனக்கு தூக்கமே வரல எனக்கு வேறு. இந்த காசு நான் அதுக்காக கொடுத்துருந்தா கூட என்ன ஒரு நல்ல விதமாக பயன்படுத்திருக்கலாம். எதுனா ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நல்லதுக்கு வைக்கிறதுக்காக இருக்கார், இல்லை ஒரு நண்பனுக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் பண்ணது பெரிய முட்டாள்தனம். இது ஒரு முட்டாள்தனம். அப்போ வந்து என் மனைவிட்ட சொன்னேன், இப்படி என்னால் அப்படி ஆயிடுச்சு. அப்போ தான் என்னை முடி திட்டினான். நான் என்ன பண்ணேன், சுதாரிச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நம்ம இந்த நாட்டில் இருந்து பண்ணக்கூடாது. இப்படி படிச்சிருந்து நம்ம பண்ணிட்டுமே ஒரு மன வருத்தம் எனக்குள்ளே, பயங்கர மன வருத்தம் ஆயிடுச்சு. பல நாள் ஒரு கிட்ட 2-3 மாதமாக நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டேன், இல்லை சாப்பிடாம இல்லை, சாப்பிட்டேன். தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை. மக்களே, யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்தியன் நம்பர் நீங்கள் பயன்படுத்த வேணாம் சொல்ல. ஆனால் இது மாதிரி தி அன்வாண்டட் ஆப்ஸ், அன்வாண்டட் மெசேஜ் மூலிமா உங்களுக்கு லிங்க் கொடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா, டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக யாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணி விட்ருங்க. மெசேஜ் பண்ணாதீங்க, ரிப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னோடய அனுபவம். என்னடா இதெல்லாம் கதையெல்லாம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஒரு பல எண்ணங்கள் ஓடிச்சு. நானும் என்னென்ன செஞ்சு பார்த்து ஒன்றும் முடியல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த டெலகிராம் மூலிமா நிறையா சேட் பண்ணி அவங்களை எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் பேசி ஏதாவது பண்ணி, ஆனால் அவங்கள பாருங்கள் நம்மளை பிடிச்சி வச்சுட்டான் நம்மளை. ஏன்னா வந்து பொன் முட்டை வாரது மாதிரி நினச்சிட்டான். நம்ம போட்டு தான் வருதான், ஒரு சின்ன தூண்டில் போட்டு பெரிய மீன் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டான். ஆனால் என் பணத்தை எடுத்துட்டான், அவன் எடுத்துன்னு போயிட்டான், பேஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும். இன்னும் நடக்குதா எனக்கு தெரியல. இது நான் எப்போயோ ஷேர் பண்ணிக்கணும், ஆனால் ஷேர் பண்ண முடியாமல் எனக்கு இது ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு மூலிமா ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரெல்லாம் வெளிநாட்டில் வாழுங்கள், யாராக இருந்தாலும் சரி, அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது யூகேவாக இருக்கட்டும், கனடாவாகட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், ஓகே, யூஏஇ கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிலாம் இருங்க. பட் இது மாதிரி ஸ்கேமில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. இது ஒரு பெரிய பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பாடத்தை வந்து எப்படி வெளியே வந்துன்னு அப்புறம் என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியல என்னால். சரி போனால் போகுது, ஏதோ நாயங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு போட்டேன், முடிச்சிட்டேன். அதை அப்படி இருந்தும் என் மனசு இன்னும் கேட்கல. அப்படி நான் என்ன பண்ணேன், நேராக ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இல்லையா, சைபர் கிரைம், அவங்களுக்கு மெயில் ஐடி கண்டுபிடிச்சி அந்த என்னோடய டிஸ்ட்ரிக், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சைபர் கிரைமுக்கு மெயில் போட்டு இதாங்க நடந்துச்சு, இதான் அப்படி தான் போச்சு, என்ன பண்ணுன்னு தெரில, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணி பேசுனா, அவனுக்கு என்ன பேசுகிறான்னு தெரியுங்களா, அவனும் நம்மள மிரட்டானுங்க போலீஸ்காரங்க. அவனுக்கு தான் தெரியலையா, எப்போதுமே ஒரு ஆட்டிடியூடாக பேசணும் இல்லையா, ஆட்டிடியூட் தாங்க அவனுக்கு எல்லாருக்குமே. தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, எல்லா போலீஸும் நான் சொல்லலை, முக்கால்வாசி 90% ஆஃப் த போலீஸ்மேன் வந்து அதில் வந்து எல்லாருக்குமே ஆட்டிடியூட் தான். அந்த ஆட்டிடியூட்னால தான் அவனுக்கு வந்து பல விதமாக திமிராக இருக்கானுங்க, தெனாவோட இருக்காங்க. எனக்கு அது மாதிரி தான் ஒருத்தன் பேசினாப்புல. நான் இப்படி விளக்குனேன். நான் சொல்கிறதே காதில் வாங்காமல், உங்களை யாருங்க அங்கே போய் இருந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுது, நீங்கள் என்ன பெரிய இவங்களா, அந்த நாட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்துடணுமா அப்படின்னு ஒரு தெனாவட்டான பதில் கொடுத்தாப்புல. சார், நான் இறந்தது தான் சரியா, நான் இறந்தது தான் புரிஞ்சு போச்சது. பட் அந்த இழந்து போனதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா முயற்சி பண்ணிடலாம். எப்படி முயற்சி பண்ணி இதுக்கு இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணிக்கலாம்ப்பா, இப்படி செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாமல் இவன் என்ன பண்ணான்னு இருந்தாலும் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல.
சரி நான் என்ன பண்ணேன், சார் சாரி சார், தேங்க்யூ சார். அப்படி உங்களால் முன்னே இந்தாங்க இன்னொரு எங்களுக்கு அதிகாரி மாதிரி என்னோட மேலதிகாரி இருக்காங்க, அந்த அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி ஒரு மேடத்தை போட்டான். அந்த மேடமும் அப்படி தான் பேசுது. சரிங்க சார், நீங்கள் அங்கேருந்து பேசுகிறீங்க சார், நான் உங்களை கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது சார், பேச முடியாது சார், இந்த நாங்கள் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று முடிஞ்சால் நேராக வாங்க, நேராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி இல்லையா இந்த கேஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு. ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி இது க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த கேஸை அப்படின்னு சொல்லி முடிச்சாகணும். நீங்கள் ஒன்று நேராக வாங்க, இல்லை இந்த கேஸை வாபஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேஸை எடுத்து நாங்கள் பேச முடியாதுன்ட்டாங்க. எனக்கு ஒரு மன கஷ்டமாயிடுச்சு. சரி என்னங்களா இவங்களும் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி வேறு என்ன பண்ணுறது, நான் வந்து யூகேல இருந்துட்டு பதில் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. நேராக இருந்தால் போய் பேசலாம், நேராக இல்லாதால இப்படி பேசலை. சரி ஓகேங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க, நீங்கள் ஒன்றும் கேஸ் எடுத்து நடத்த வேண்டாம், விட்டுருங்க இதோட அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரிங்களா, இதுதாங்க நடந்தது. அதனால் மக்களே, ஸோ ஃபாரினர்ஸ் whoever it is, என்ஆர்ஐ யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கேம் இன்னும் நடக்குதுன்ற ஒரு தத்துவம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது நடக்கும், இல்லைன்னு சொல்ல. அதனால் நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, அப்படியே நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் இந்த நாட்டில் இருந்து சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் யாருக்காக கொடுங்க. இல்லை நீங்களே கூட ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அக்கௌண்ட்டை போட்டு சேவிங் பண்ணி வச்சுருங்க. இப்படி தான் பண்ணணும் என்ற கருத்தை நான் உங்களுக்கு விட்டு, யாருமே ஸ்கேம்லேருந்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா, பாய் பாய் தென், ஸ்டே டியூன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டு இருப்பேன். யூகேல என்ன நடக்குதுன்னு மற்ற விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.